வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எங்கள் பாட்டி சொல்லிக் கொடுத்த பாரம்பரிய சமையல் ரகசியங்களையும் சில அசத்தலான வீட்டு குறிப்புகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். உளுத்தம்பருப்பை நல்லா ஊற வச்சு அரைச்சு கோதுமை மாவோட சேர்த்து முத நாள் இரவே கரைச்சு வைங்க. அப்போதான் தோசை சூப்பரா வரும். மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ சுட்டா கோதுமை மாவு தோசை மொறுமொறு ரொம்ப சுவையா இருக்கும். பன்னீர் நீண்ட நாட்கள் கெடாம இருக்க ஒரு சிம்பிளான ஈஸி டிப் நான் சொல்றேன். பன்னீரன் மேல கொஞ்சம் வினிகர் லைட்டா தெளிச்சா போதும். அதுக்கப்புறம் இதை ஒரு கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா நீண்ட நாட்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மீன் வறுக்கும் போது மசாலாவுடன் சிறிது அரிசி மாவு மற்றும் சோள மாவும் கலந்து தடவினால் மசாலா உதிராமல் மீன் மொறுமொறுப்பாக இருக்கும். கேரட் அல்வா செய்யணுமா? கேரட் வேக வச்சு மசிச்சு அதுக்கு சம அளவு சக்கரை சேர்த்து நெய்ல கிளறினா இன்ஸ்டன்ட் அல்வா ரெடி. சக்கரை பொங்கல் சூடாக இருக்கும் போதே அரை கிண்ணம் தேங்காய் பால் சேர்த்து கிளறினா ரொம்ப சுவையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வெண்டைக்காய் வறுவல் செய்யும் போது கொஞ்சம் வேர்க்கடலை பொடி தூவினா மொறுமொறுப்பாவும் ரொம்ப சுவையாவும் இருக்கும். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கொத்தமல்லி புதினா துவையல் அரைக்கும் போது தண்ணீருக்கு பதிலா தயிர் சேர்த்தா ரொம்ப ருசியா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. கவுனி அரிசியை முத நாள் இரவு ஊற வைங்க. அடுத்த நாள் குக்கர்ல அதோட 4 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், சீரகம் சேர்த்து வேக வைக்கவும். வேக வச்ச அரிசியை நன்றாக மசிச்சு அதுல தேங்காய் பால், உப்பு, தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கவும். சத்தான தேங்காய் பால் கவுனி அரிசி கஞ்சி ரெடி. எலுமிச்சம்பழத்தை தோலை குப்பையில் வீசாமல் அதை துண்டுகளாக்கி ஒரு கிண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்தால் ஃப்ரிட்ஜில் ஏற்படும் துர்நாற்றம் நீங்கும். எலுமிச்சம்பழத்தை தோலை கையில் வீசாமல் அதை துண்டுகளாக்கி ஒரு கிண்ணியில் போட்டு ஃபாரிஜில் வைத்தால் ஃபாரிஜில் ஏற்படும் துர்நாற்றம் நீங்கும். மிக்ஸி ஜார் பிசுபிசுன்னு இருக்கா, சுத்தம் செய்யணுமா? எலுமிச்சை தோலை உள்ள போட்டு ஒரு முறை ஓட விட்டா பிசுபிசுப்பு போய் பளிச்சுன்னு ஆகிடும். இடியாப்ப மாவு பிசையும் போது கொதிக்கும் பாலை கொஞ்சம் சேர்த்து கிளறுங்க. இடியாப்பம் வெண்மையாவும் மென்மையாவும் ரொம்ப சுவையாவும் வரும். ஆரஞ்சு தோல், பச்சை மிளகாய் நறுக்கி எண்ணெயில வதக்கி அதுல வத்தல் குழம்பு பண்ணீங்கன்னா சுவையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து அரைச்சு அதுல கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து கொண்டக்கடலை சுண்டல்ல கலந்தா ரொம்ப வித்தியாசமான சுவை வரும். வற்றல் குழம்பு வைக்கும் போது சிறிதளவு கடுகு, மஞ்சள் தூள், மிளகாய் வற்றல் ஆகியவற்றை வெறும் பாத்திரத்தில் வறுத்து அதை தூளாக்கி குழம்பில் சேர்த்தால் நல்ல மணமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செய்து லைக் ஷேர் செய்யவும்